illusion 20. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக் சம்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது illusion 20 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லேயே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரிட்டன் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். Miss Tubes Limited or the manufacturers of pictures tubes for TV. The following are the details of the operations during the year 2021. இப்போ இதில் வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டரிங் கொடுத்துட்டான், கேரியிங் கொடுத்துட்டான், காஸ்ட்டு கொடுத்துட்டான். மற்ற விஷயங்களை வந்து நம்ம சம்ஸ் போடும்பொழுது நம்ம பார்ப்போம். ஓகே, கம்ப்யூட் நம்ம என்ன வந்து கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, இஃப் த சப்ளையர் இஸ் வில்லிங் டு சப்ளை குவார்ட்டர்லி 1500 யூனிட், நம்ம வந்து 1500 யூனிட் வந்து சப்ளை பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 5% ஆகுது. இது வந்து நம்மளுக்கு இதை அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு இது ஒர்த்தபுளாக இருக்குமா அப்படின்றத கேட்குறாங்க. அடுத்து ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆனுவல் யூசேஜ் ஆஃப் டியூப்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதை நம்ம கண்டுபிடிச்சாலும் அடுத்து நம்ம சம்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஆனுவல் யூசேஜ் ஆஃப் டியூப்ஸ் ஈக்குவல் டு நார்மல் யூசேஜ் பெர் வீக் இன்ட்டு 52 வீக். 52 வீக் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேஸ், அதாவது நம்மளாம் அசம்ஷன் பண்ணிக்கிறது தான் 52 வீக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏ வந்து நார்மல் யூசேஜ் பெர் வீக் பார்த்தோம் அப்படின்னா 100 டியூப்ஸ் இருக்குது. ஸோ 100 × 52 போட்டோம் அப்படின்னா 5200 வருது. ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தோம்னா 100 நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோம். கேரியிங் காஸ்ட் வந்து இதாக இருக்குது 500 × 20%. காஸ்ட்டு இன்ட்டு கேரியிங் காஸ்ட் ரெண்டையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி போடுறோம். அதை நாங்கள் போட்டோம். ஈவோக்கு இப்போ ஃபைன் பண்ணிடலாம். 102 டியூப்ஸு. இப்போ வந்து ஈவோக்கு வேல்யூவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே, கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி, அதாவது எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதை நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போ நம்ம போட போகிறோம். அடுத்து இதை வந்து ஷார்ட்டாக முடிஞ்சுட்டு இதை கடைசி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ ஓகே, ஆர்டரிங் குவான்டிட்டி டியூப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 102 ஈவோக்கு வேல்யூ. இங்கே வந்து 1500 யூனிட் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் வேல்யூ வந்து வேணும். ஆனுவல் இன்ட்டு ஈவோக்குன்னு போடுவோம். இங்கே வந்து ஆனுவல் இன்ட்டு ஆர்டர் குவான்டிட்டின்னு போடுவோம். இது அப்ளை பண்ணிங்கன்னா 51,4 அப்படின்றது வரும். பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனுவல் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் டியூப்ஸ் போடுவோம். இங்கே வந்து ஆனுவல் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் மைனஸ் டிஸ்கவுண்ட். இந்த காஸ்ட் இங்கே வந்து காஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவோம். இங்கே வந்து காஸ்ட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட் 5%. அந்த 5% டிஸ்கவுண்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு ஆனுவலோட மல்டிபிள் பண்ணுவோம். போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். 26 lakh, 24 lakh 70,000. அப்புறம் ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் டிவைடட் பை ஈஓக்யூ இன்ட்டு ஆர்டர். இங்கே ஆனுவல் டிவைடட் பை ஆஃபர் ப்ரைஸ் இன்ட்டு ஆர்டர். அப்ளை பண்ணோம் அப்படின்னா 5100 வரும். இங்கே வந்து 347 வந்து வரும். கேரியிங் காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஈஓக்யூ வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து காஸ்ட்டு, இங்கே வந்து கேரியிங் காஸ்ட்டு, அப்புறம் 1/2 நம்மளுடைய ஆஃபர் ப்ரைஸு, அப்புறம் வந்து காஸ்ட் ப்ரைஸு, கேரியிங் ப்ரைஸ் போடுறோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. 71,250. இந்த கால்குலேஷனை வந்து நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி டோட்டல் வேல்யூஷன் வந்து மொத்தமாக ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 26,10,200 வருது. இங்கே 25,41,650 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் வைஸ் இது கம்மியாக இருக்குது டிஸ்கவுண்ட் வேல்யூ. ஸோ டிஸ்கவுண்ட் வேல்யூ 1500 வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, அதான் 1500 நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீஆர்டர் லெவல் பார்த்தோம்னா மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே, இப்போ கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் யூசேஜ் 200 இருக்குது. மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 மேக்ஸிமமாக இருக்கிறனால 8. ஓகேவா, நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா 1600 டியூப்ஸ் வந்து கிடச்சிரும். மினிமம் லெவல் அப்படின்றது ரீஆர்டர் லெவல் 1600. அப்புறம் நார்மல் யூசேஜ் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட்னு போடுவோம். நார்மல் யூசேஜ் அப்படின்ற போது 6, 7, 8 நடுவில் இருக்க 7. அப்படி இல்லாட்டி 6 + 8 டிவைடட் பை 2 6 + 8 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னாலும் நம்மளோட ஆன்சர் வந்து எவ்வளோவா வரும்? 7 இருக்கும். இப்போ நம்ம 7 நார்மல் யூசேஜ் ரீஆர்டர் பீரியடில் போடுவோம். நார்மல் யூசேஜ் வேல்யூ என்ன இருக்குது? 100 ×
7 போட்டு இந்த 1600 நார்மல் ரீஆர்டர் பீரியட் போட்டோம் அப்படின்னா 900 டியூப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து மேக்ஸிமம் லெவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் யூசேஜ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் லெவல் நம்மளுக்கு தெரியும், ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்ற போது கொஸ்டின்ஸில் வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது நம்மளுக்கு இல்லை. ஸோ இல்லை அப்படின்ற பொழுது நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், EOQ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். EOQ ஈக்குவல் டு என்னது, ரீஆர்டர் லெவல் குவான்டிட்டி அப்படின்றது தான். ஸோ 102 அப்படின்றத வந்து நம்ம ரீஆர்டர் குவான்டிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் மினிமம் யூசேஜ் 50 இருக்குது இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்றது வந்து 6 இருக்குது. ஓகே, மினிமம் ரீஆர்டர் பீரியட் இந்த இருக்குது 6. ஓகே, மினிமம் யூசேஜ் இந்த இருக்குது. ஓகே, சம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே.